இப்படி செய்வாங்கன்னு நினைக்கவே இல்லை. துடித்து போன காவியா மாறன், இரக்கமே காட்டாத பூரன். 2025 ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட அதிரடி பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் பூரான் மரண அடி அடித்ததால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட உரிமையாளர் காவியா மாறன் தவித்து போனார். அந்த ஆட்டத்தை பார்க்க முடியாமல் தலையில் கை வைத்து கொண்டே இருந்தாரு காவியா மாறன். பின்னர் பல்லை கடித்தபடி அந்த ஆட்டத்தை பார்த்தாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட வீச்சாளர்கள் எல்லோரையும் வெளுத்து வாங்கினாரு நிக்கோலஸ் பூரன். 2025 ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டி ஹைதராபாத் ராஜீவ் காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் எடுத்தாங்க. 300 ரன்கள் எடுப்போம் அப்படின்னு ஹைதராபாத் அணி சவால் விட்டிருந்த நிலையில 200 ரன்களை கூட எடுக்க முடியல. அடுத்து ஆடிய லக்னோ அணியோட துவக்க வீரர் ஐடன் மேக்ரம் ஒரு ரன்ல ஆட்டமிழந்தாரு. அடுத்து மிட்சல் மார்ஷ் மற்றும் நிக்கோலஸ் பூரன் இணைஞ்சு ஆடினாங்க. இதுல நிக்கோலஸ் பூரன் வரிசையா சிக்ஸர்களை விளாசிட்டே இருந்தாரு. யார் பந்து வீசினாலும் அவர் சிக்ஸர்கள் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. சிமர்ஜீத் சிங், முகமது ஷமி, அபிஷேக் சர்மா, ஆடம் ஜம்பா அப்படின்னு எல்லாரோட பந்துகள்லையும் சிக்ஸர்கள் விளாசிட்டே இருந்தார். மற்ற பந்து வீச்சாளர்கள் வீசின பந்துகள்லையும் அதிக பவுண்டரிகளை வாரி இறைச்சிட்டே இருந்தாரு நிக்கோலஸ் பூரன். இதனால 8 ஓவர்களில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 111 ரன்களை எடுத்தாங்க. நிக்கோலஸ் பூரன் 18 பந்துகளில் அரை சதம் கடந்தாரு. அவரோட அதிரடியை பார்க்க முடியாம காவியா மாறன் தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வந்தாங்க. தலையில கை வைக்கிறதும் பற்களை கடிக்கிறதுமா அவங்க ரொம்பவே பதட்டமா காணப்பட்டாங்க. இதுக்கப்புறமா நிக்கோலஸ் பூரன் 26 பந்துகளில் 70 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். மறுபுறம் மிட்சல் மார்ஷ் 52 ரன்கள் குவிச்சாரு. இதையடுத்து லக்னோ அணியோட வெற்றி வாய்ப்பு ரொம்பவே எளிதா மாறிடுச்சு.